உயிரோடு இருக்கிறவரும் உங்களோடு இருக்கிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று மத தலைவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் போதனைகளை மாற்றி யாரை பகைக்க வேண்டும் என்று இந்த தலைவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை தங்களுடைய சத்துருக்களாக ஜனங்கள் நினைக்கும்படியாக செய்தனர். தங்களை தாங்களே நல்லவர்கள் போல காண்பித்து கொண்டனர். இயேசு இந்த பிரமாணத்தை விரும்பவில்லை. மாறாக நாம் நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். மனிதர்கள் எல்லாருமே ஒரே மனநிலையில் எப்பொழுதும் இருப்பதில்லை. தங்கள் சுய நலத்தினாலே வாழ்கின்றனர். அதிலும் கூடவே இருந்து கொண்டு குழி பறிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகின்றனர். செய்த நன்மைகளை கூட மறந்து விடுகின்றனர். எதிராகவும் எழும்புகின்றனர். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகித்து அவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்களை சபிக்கிற ஒவ்வொருவரையும் சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்களுடைய சாப வார்த்தை ஒன்றும் நம்மை பாதிக்காது. பதிலுக்கு நாம் சாபம் விடும்போது நமக்கு தான் கோபம் வரும், சமாதானம் கெட்டுப்போகும், சரீரத்திலையும் சோர்வு ஏற்படும். ஆகையால் கூடுமானால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மன ரம்மியமாக இருப்போம். நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். அதுவே கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று நினைத்து சோதனைகளை சகித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அவர்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்கும். வெகு விரைவில் தேவன் நிச்சயமாக நமக்காக யுத்தம் செய்வதையும் நம் சார்பில் செயலாற்றுவதையும் நம்முடைய காரியங்களில் அசாதாரணமான அற்புதமான வல்லமை கிரியை செய்வதையும் காண செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் சத்துருக்கள் மேல் நாங்கள் அன்பு செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.